கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்வில் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு 4 காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்வில் எதையோ தேடுறோம், ஆனால் இது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்ல போகிற இந்த 4 காரியங்களும் ரொம்ப முக்கியம். வேலை தேடுறோம், அப்புறம் படிக்கிறது நல்ல காலேஜ் தேடுறோம், அப்புறம் திருமண வயசானவனோ ஒரு மணமகனோ மணமகளையோ தேடுறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருக்கிறோம், அது முடிவே இல்லாமல் போயிடுச்சு. தேடுதல் என்பதற்கு முடிவே இல்லை. அப்புறம் நிறைந்த வருமானம் வேணும்னு தேடுறோம், இன்னும் இன்க்ரிமெண்ட் வேணும்னு தேடுறோம், ப்ரமோஷன் தேடுறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த 4 காரியங்களை ரொம்ப வாழ்க்கையில் தேடணும். அதான் நீ சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22லேருந்து 30 வசனம் வரை வாசிக்க கேட்போம். முதல்ல வாசித்துட்டோம், அப்புறம் உங்களுக்கு நான் அதை குறித்து விளக்கி சொல்கிறேன். வாசிங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22லேருந்து 30 வரை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேலையின் மேல் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவிசேஷத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு மனுஷர்கள் தன்னை உண்டாக்கின தேவனை தேடுறதில்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ தெரியல, ஏதோ என் மனசுக்கு தோன்றுனது, எங்கள் முன்னோர்கள் சொன்னது, என் அறிவுக்கு எட்டினது, அப்படி என்பது தெய்வீகம் அல்ல. அப்படி ஒரு நாளும் தேவனை தேட முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர், அந்த அறிவு நம்ம எல்லோருக்கும் இருக்கணும். நிறைய கிறிஸ்தவங்க கூட பாருங்க, வீட்டில் பெரிய ஒரு இயேசுநாதர் படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வர்ற பாடல்கள் எல்லாம் நிறைய இயேசுநாதரை படமாக போட்டு அந்த ஒரு உருவத்தை காட்டி அப்படி தான் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை ஏதோ தேடி கண்டுபிடித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனே பட்டணத்தில் இருக்கும் பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தாராம். இவ்வளோ பக்தி உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்களே, இவ்வளவு கோயில்களை கட்டிக்கிட்டு இவ்வளவு விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு ஏன் நம்ம ஜீவனுள்ள தேவனை பற்றி சொல்லக்கூடாது, ஏன் இவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன மேடையில் நிற்கிறாரு, மார்ஸ் என்னும் ஒரு மேடை, அந்த மேடையில் நின்று அவங்க கிட்ட பேசுகிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உங்களுடைய ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படிங்க? நீங்கள் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க. என்ன பேர்? யாரோ கடவுள், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எம்மகிட்டே சொல்லுவாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் நம்ம கண்களுக்கெல்லாம் தெரிய மாட்டார், ஆனால் இருக்கிறார், பட் அவரை பார்த்து அப்படியே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைங்க. கடவுள் அப்படி எதுவும் ஒரு மாயஜால வித்தையெல்லாம் பண்ணலை. நான் மறைஞ்சிருக்கிறேன், நீ என்னை தேடுற மாதிரி தேடு. இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா, நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ கண்டுபிடி.
அப்படி ஒரு நாள் ஆண்டவர் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலை. அது ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு. ஆனால் உண்மையிலே நம்ம எல்லோருக்குமே ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார், சிந்திக்கிற ஒரு அறிவை கொடுத்துருக்கிறார். அப்போ மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதே இல்லை. நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்து செலவு பண்ணி கட்டினாலும் சரி, அதை வச்சு பிரமிச்சு கொண்டிருந்தாலும் சரி, அது அவருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவர் அங்கே வாசம் பண்ண போகிறதும் கிடையாது. அதே போல் மனுஷருடைய கைகளால் அவர் பணிவிடை டெய்லி எனக்கு யாராவது கால் அம்மி கொடுங்க, கை அம்மி கொடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்னைக்காவது ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரா? இல்லவே இல்லை. உண்மையை சொல்கிறேன். அவர் ஒரு நாளும், எந்த வசனம் தெரியுமா? 25, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல எப்படி மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷர் அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவருக்கு யாராவது காலையில் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்களா? சர்ச்சுக்கு ஏன் லேட்டு? ஆண்டவர் கூப்பிட்டாருங்க, இன்னைக்கு அவருக்கு ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அவர் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டார். அந்த மாதிரியான ஆண்டவர் அவர் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை மனுஷகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்னா, அவர் எங்கும் வாசம் பண்ணலை. நம்ம மனுஷன் சொல்கிற ஒரு இடத்துல அவர் இல்லை, மனுஷன் காட்டுற இடத்துல அவர் இல்லை. அவன் சொல்கிற மாதிரி அவர் எப்பவுமே நடக்க மாட்டார். யார் சொல்கிற மாதிரி? மனுஷன் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் தேவன், மனுஷனை உண்டாக்கினவர். நான் சொல்கிற ஆண்டவர் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், யார் அவருக்கு ஆர்டர் போட முடியாது, யார் அவருக்கு அப்படி உத்தரவிட முடியாது, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். பாருங்க 26ஆம் வசனத்தில், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இல்லை, மனுஷன் வாழ்கிறதுக்குன்னு சில இடங்களை கொடுத்து, அவங்க வாழ்கிறதுக்கான வசதிகளையும் கொடுத்து, அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா தேவைகளையும் சந்தித்த ஆண்டவர் தம்மை தேடவும் விரும்புகிறார். அது எப்படி தேட விரும்புகிறாராம்? தடவியாகிலும். நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எங்கேயோ இருக்கிற தேவனல். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் எங்கேயோ இருக்கிறார். எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட பேர் வச்சுங்களேன். ஏன் நம்ம கிறிஸ்தவங்களே எடுத்துக்கங்க. நாங்க வருஷந்தோறும் வேளாங்கண்ணின்னு ஒரு இடத்துக்கு போனால் தான் அவங்களுக்கு திருப்தி ஆகிடுது. என்ன கண்ணி, அவங்களுக்கு கல்யாணம் 5 பிள்ளைங்க பிறந்தாச்சு, இன்னும் அவங்க வேளாங்கண்ணியாகவே இருக்கிறாங்க. அது என்ன மாயையோ நமக்கு தெரியல. இயேசு பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, அவங்க கண்ணி கிடையாது. அவங்க இயேசு பிறக்கிற வரை தான் கண்ணி. நிச்சயிக்கப்பட்டவர்கள், யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட, அவங்களுக்கு கல்யாணம் அப்போ ஒரு ஆவலை. இயேசு பிறந்த பின்பு தான் அவங்களுக்கு திருமணம் முறைப்படி நடக்குது, யோசேப்புக்கும் மரியாளுக்கும். அதன் பிறகு அவங்க 5 பிள்ளைகளுக்கு தான் எப்படி இன்னும் கண்ணியாக இருப்பாங்க நாங்கள். அதனால் மனுஷர்களுக்கு இன்னும் அந்த தேவனை குறித்த அறிவு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூரமா இல்லைன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாரு? தேடுகிறவர்களுக்கு, வாஞ்சையோடு தேடுகிறவர்களுக்கு உள்ளேயும் அவர்கள் அருகிலேயும் இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரை சமீபத்தில் இருக்கிறவரை தேடுங்கள், கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள். அப்போ முதல் நம்ம எதை தேடணும் வாழ்க்கையில்? ஆண்டவரை தேடணும். எத்தனை பேர் புரியுதுங்க? என்னமோ தேடுறீங்க. காலையில் ஏன் முதல்ல செல்ஃபோனை தேடுறீங்க. எங்கே என் ஃபோன், எங்கே என் ஃபோனு? யாரோ ராத்திரி வந்து தூக்கிட்டு போயிட்டா மாதிரி. சிலர் ஃபோனை தலைமாட்டிலே வச்சுன்னு படுத்துக்கிறது, யாரோ தூக்கிட்டு போயிடுற மாதிரி. சில நேரத்தில் சரி ஒரு அலாரத்துக்கு வச்சுக்கிட்டா பரவாயில்ல, காலையில் எந்திரிக்கணும், அதுக்கு இல்லை. காலை சீக்கிரம் இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் என் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணணும் காலையில் மூளையிருந்து, அதுக்கே தலைமாட்டில் தான். பார்த்துங்க, சீக்கிரம் மூளையை செல்ஃபோனில் இருக்கிற கதிரெலாம் தாக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நைட்டில் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க, ஃபோனை கொஞ்சம் தூரமாக வைங்க. புரியுதுங்களா?
ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேடுங்கிறாரு. நீ என்ன தேடினா கண்டுபிடிக்க முடியும். சரி தெரியலனா எப்படி? தடவியாகிலும் கண்டுபிடின்றார். எவ்வளோ ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார். தடவியாவது என்ன கண்டுபிடிப்பா. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சரி எப்படி தடவி கண்டுபிடிக்கிறது பிரதர்னா அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவருக்குள்ள தான் இருக்கிறோம். அதனால தான் அவர் தூரமானவர் அல்ல. நம்ம வாழ்க்கையில் முதல்ல நம்ம தேட வேண்டியவர் ஆண்டவர் தான். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னா அவரை தேடுங்கள்னு அர்த்தம். பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியம், அவரை நம்ம என்ன செய்யணும்? தேடி அவரை என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சுக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் உணர்றேன். சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் உணர்றேன். அவர் என் அருகில் இருக்கிறத உணர்றேன். அவர் எனக்காக செய்கிற காரியங்கள் நினைக்கும் பொழுது அவர் எங்கேயோ தூரமாக இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் என் சார்பில் இருக்கிறாரு. கர்த்தர் என் சார்பில் இருந்து எனக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறார். அந்த உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு வாழ்ந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அப்போ முதல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கர்த்தரை அப்படி தான் அவர் விரும்புகிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அதனால தான் அவர் ஒரு உருவத்திலேயோ ஒரு நம்ம சொல்கிறாங்கல்ல ஏதோ ஒரு விதத்தில் அவர் இல்லை. ஏன்னா அவரை எதுலேயும் நீங்கள் உங்களால் அவர் என்ன செய்ய முடியாது. இப்படி தான் இருப்பார்னு உங்களால் இமேஜ் பண்ணவே முடியாது. அதனால தான் யூதாஸ் காரியத்தை கூட சொல்கிறான், நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர் தான் இயேசுன்றான். ஏன்னா அவங்களுக்கே சேர்ந்த குழப்பம் வந்துருச்சு. எப்படிப்பா நாங்கள் கைது பண்ணுறது அவரை, எப்படி நாங்கள் பிடிச்சிக்கிறது அவரை? ஒன்றும் இல்லை, நான் கூடவே இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். அவர் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்கன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? ஒரு அடையாளத்தை சொல்கிறான். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர் என்ன செய்யுங்க, பிடிங்க, அவர் தான் இயேசு. ஏன்னா அவர் முகம் மனுஷ முகம் கிடையாது. அவர் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிற முகம். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவரை முதல்ல நம்ம வாழ்க்கையில் தேடணும். காலையில் எழுந்து அதிகாலமே கொஞ்சம் நேரம் தேடுங்க ஆண்டவரை. எத்தனை பேர் இன்றைக்கி தேடினீங்க? இல்லை பாஸ்டர் நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுனேன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே உட்காந்து கடப்புடான்னு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் 11:30 வரைக்கும் உருட்டினேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி போச்சு, படுத்தேன்னா எழுந்து பார்க்குற மணி 7. ஐயோயோ 8 மணிக்கு சபையம். பரவாயில்ல, நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம 9 மணிக்கு போனால் போதும். பாஸ்டருக்கு தலையெழுத்து, அவர் வரணும் 7 மணிக்கு அவர் 8 மணிக்கு அவர் உள்ளே இருக்கணும். அது அவர் தலையெழுத்து, எங்கள் தலையெழுத்தா? அதனால் நாங்கள் எப்போதும் எங்கள் டைம் ஒன்று இருக்குது. எத்தனை மணி? எல்லாத்துக்கும் ஒரு 1 hour லேட்டு. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த லேட்டாக வரவங்களாம் சொல்கிறேன், ஒரு நாள் ட்ரெயின் டிக்கெட்டை 8 மணிக்கு புக் பண்ணிட்டு 9 மணிக்கு போங்க, உங்களுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னங்க? இல்லைனா விமானத்தில் எங்கேயோ போகிறீங்க, உடனே விமானி யார்ப்பா வரல, ஷோ வரல, ஃப்ளைட் அவங்க வீட்டுக்கு நேராக திருப்பிடுவாரா? ஃப்ளைட்டு பாட்டு போய்கிட்டே இருக்கும். நீ ஏறலைன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அப்போ ஆராதனைக்கு நீ ஒழுங்காக காலையில் ஆண்டவரை தேடலை, ஆராதனைக்கு ஒழுங்காக வரல, நேரத்தோடு வரலைன்னா உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். என்னங்க, பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் பதார்த்தம்லாம் கம்மியாக தான் கிடைக்கும், முன்னாடி வர்றவங்களுக்கு இலையில எல்லாமே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் யாரை தேடணும்? நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடி அவர் நம்ம கூட இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு விசுவாசமாக வாழணும். 2வது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 38, 39, 40 வாசிப்போம். பேர் பேரா எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களின் பிரபுக்களாய் இருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் எங்க போனாங்களா? என்ன தேடணும் உங்களுக்கு? தங்கள் ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ச்சல் வேணும். அதை தேடி
கேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் கண்டடைஞ்சாங்களா இல்லையா? தேடினால் கண்டடைவீர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. தட்டுங்கள், நீங்க சொல்லணும், தட்டுங்கள், தட்டுங்கள், தட்டுங்கள். நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. தட்டுங்கள், கேளுங்கள், தேடுங்கள். தேடணும். ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடினாங்க பாருங்க, ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை கண்டடைகிறாங்க. அதுக்குன்னு எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் உருண்டு பிறண்டு முட்டியில் நடந்து முழங்கால் புண்ணாகி இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஒரு வேண்டுதலும் கிடையாது. உன் உடலை வருத்திக்கிற எந்த வேண்டுதலும் கிடையாது. அதே போல நீ தேடினா நீ எதை கண்டடைவ? நல்ல செழிப்பான மேய்ச்சலை, அப்புறம் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். நல்ல செழிப்பான மேய்ச்சல் எதற்கு அடையாளம்? ஒரு நல்ல இடம், நல்ல வாழ்க்கை, நல்ல சபை ஐக்கியம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல செழிப்பான மேய்ச்சல் எங்க வருது? நல்ல இடம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல இடம். ஆமா. அடுத்து நல்ல வாழ்க்கை, நல்ல சபை ஐக்கியம். இதுதான் நல்ல செழிப்பான மேய்ச்சல். ஏன்னா நல்ல வசனங்களை அதனால தான் வேதம் சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படின்னா என்ன? சபைக்குள்ள வரணும், அப்பதான் சத்தியத்தை மேய முடியும். ஆமென். நல்ல இடத்துல கொண்டு ஆடு மாடுகளை விட்டா என்ன பண்ணாது? வேடிக்கை பார்க்குமா? மேய்ந்து கொண்டு இருக்கும். நல்ல அந்த புல்லை ருசி பார்த்து மேய்ந்து கொண்டு இருக்கும். நல்ல பசி ஆறும். அதுபோல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நல்ல செழிப்பான மேய்ச்சலை நாம் என்ன இடமா பார்க்கணும்? நல்ல இடம், நல்ல வாழ்க்கை, நல்ல சபை ஐக்கியம். இது ஆபிரகாமுக்கு பொருந்தும். அவர் லோத்திட்ட சொன்ன உடனே லோத் எதை பார்த்தான்? ஏதோ பார்க்கிறது எகிப்தை போலவும் கர்த்தரின் தோட்டம் போல இருந்து சொல்லி போனான். அது நல்ல செழிப்பான இடம் இல்லை, பார்வைக்கு செழிப்பு, ஆனால் உண்மையான செழிப்பு இல்லை. சிலது சொல்லுவாங்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கேருந்து பார்த்தா அது நல்லா இருக்கும், அங்கேருந்து பார்த்தா திரும்ப நம்ம நின்ன இடமே நல்லா இருக்கும். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் உண்மையான நம்ம நல்ல தேவ ஞானத்தில் கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க. கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சல். அமெரிக்கைன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதியான இடம். அந்த இடத்த பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? அமைதியான இடம், சமாதானமுள்ள இடம், நல்ல சந்தோஷம், மன மகிழ்ச்சி, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? சொல்லுங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. சொல்லணும். டெய்லி காலையில் எழுந்து நம்ம இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். இல்லைன்னா இருதயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை, ரொம்ப மனக்குழப்பம், சோர்வு, பயம், மன உளைச்சல், மன அழுத்தம் ஏதாவது நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இருதயத்தை எதுக்கு ஒப்பு கொடுங்க? தேவ சமாதானத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் இருதயம் அலைபாயக்கூடாது, என் இருதயம் கண்ட மாதிரி அலையக்கூடாது, என் இருதயம் பார்க்குறது மேலெலாம் ஆசைப்படக்கூடாது. என்னங்க? என் இருதயம் கண்ட மாதிரி ஊரை சுற்றக்கூடாது, என் இருதயம் ஒழுங்காக தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். என் இருதயம் எப்படி இருக்கணும்? அமெரிக்கையான இருதயமாக இருக்கணும், அமைதியான இடம். அந்த இடத்த பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. ஆஹா, இவ்வளோ ஒரு அமைதியான இடமா, அப்படி இருக்கணும் இடம். நீங்கள் கூட ஒரு இடம் வாங்கினா நல்லா அந்த மாதிரி ஒரு இடத்த விசுவாசித்து வாங்கணும். என்னங்க? போய் சோதம் மாதிரி, கொமரா மாதிரி, சோவார் மாதிரி ஊருக்குள்ளே போய் உட்காந்து கஷ்டப்படக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி தான் எனக்கு பிடிக்கும், இப்படி தான் பிடிக்கும், அதல்ல. அதை தேவன் விரும்பலை. தேவன் உனக்கு காட்ட விரும்புறது என்னது? நல்ல செழிப்பான இடம். அது நல்ல இடம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல இடம். அது போல் அமெரிக்கையான இடம். அமெரிக்கை என்றால் அமைதி, நல்ல சைலண்ட் பிளேஸ். போனாவே ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். என்னங்க? பார்க்கறதுக்கே ஒரு மன ரம்மியமாக இருக்கும். அங்கே உட்கார்ந்தா மனசில் ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். அது போன்ற ஒரு இடம் தான் அமெரிக்கை. மூணாவது, சுகமுள்ள இடம். என்னங்க? நல்ல சுத்தமான காற்று, நல்ல காற்றை சுவாசிக்கிறேன், வியாதியற்ற, சொல்லுங்க, வியாதியற்ற, பெலனுள்ள, ஆரோக்கியமுள்ள இடம். அதான் நல்ல தண்ணீர், குடிக்கிற நல்ல தண்ணீர் இருக்குது அங்கே. நல்ல ஆசீர்வாதமான இடம். இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில் தேடி கண்டுபிடிங்க. இதுக்கு தேடுறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்னங்க?
படிப்புக்கேற்ற வேலையை தேடுறீங்களா இல்லையா? சொல்லுங்கள். படிப்புக்கேற்ற வேலையை தேடுறாங்க. ஐயோ நான் இதான் படிச்சிருக்கேன், இந்த வேலை தான் செய்யணும். அப்போ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. நீங்களும் தேடி கண்டுபிடிங்க. சும்மா ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்னு முள்ளை முழுங்கிடக்கூடாது. என்னத்த கிடைச்சதே போதுன்னு முள்ளை எடுத்து முழுங்கினா எங்கே போய் நிற்கும்? ஆமாம், நிறைய பேர் இன்றைக்கி முள்ளை முழுங்கிட்டு தொண்டையில் வச்சுக்கிட்டு கிடக்குறோம். வெளியும் வர மாட்டேங்குது, உள்ளும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் நடக்கலை. புரியுதா நான் சொல்கிறது? நான் மீன் முள்ளை சொல்லலை, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன். அதனால் அப்படிலாம் தேடாதீங்க. தேடி கண்டுபிடிச்சி நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்க கஷ்டத்தை பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு சொல்கிறாங்க. எதுக்கு? என்ன காரணம்? இவங்க ஒழுங்காக தேடலை. நல்ல ஒரு ஏற்ற வாழ்க்கையை தேடலை. நல்ல வாழ்க்கையை தேடுங்க. அந்த வாழ்க்கையில் அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், செழிப்பு இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அப்புறம் என்ன போட்டிருக்காது? விஸ்தாரமுள்ள தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசதி. அங்கே எந்த நெருக்கமும் இல்லை. அங்கே எந்த நெருக்கமும் இல்லை. இப்போ ஈசாக்கு போய் கர்த்தர் சொன்ன மாதிரி இருந்த இடத்துல துறவை தோண்டின உடனே பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? எங்களுது. அவன் என்ன சொன்னான்? அதுக்கு பேர் ஏசேக்கு. அடுத்து மறுபடியுமே தோன்றான், பிடிக்கிறாங்க சித்தனா. திரும்ப கீழே போயிடுறான், பள்ளத்தாக்கு கீழே போய் அங்கே தோன்றான், யாரும் வரல. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறான்? ரெகபோத். அப்படின்னா கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்கினார். நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமாக வாழ்வேன். சும்மா ஏதோ வாழ்க்கை ஒன்றில் கிடச்சிது, ஏதோ என் தலையில் விடிஞ்சுது அப்படிலாம் போயிடாதீங்க. அப்புறம் வாழ்நாளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது புலம்புனாலும் வெளியில் வரவே முடியாது. இவங்க போய் ஏதோ ஒரு இடம் கிடச்சிது பார்க்கலாம் அப்படின்னு எங்கேயும் கல் முள் முரடு கரடுல போய் விழுந்துடல. தேடி அது கிடைக்கிற வரை அந்த இடத்துல போய் சேர்ந்து அந்த இடத்த பற்றி ரொம்ப அழகாகவும் சொல்கிறாங்க. நல்ல மேய்ச்சல் உள்ள இடம், செழிப்பான மேய்ச்சல், நல்ல அமெரிக்கையான இடம், எந்த தொந்தரவும் கிடையாது, நல்ல நிம்மதியாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, நிம்மதியாக வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சும்மா வாழ்க்கை முழுவதும் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் குத்திக்கிட்டு இந்த பக்கம் கொடாஞ்சிக்கிட்டு என்னங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் இப்படிலாம் வாழணும், நாங்கள் இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். எங்களுக்கு அமெரிக்கையான ஒரு இடம் வேணும், நிம்மதியான ஒரு இடம் வேணும். எப்போ பார்த்தாலும் போராடிக்கிட்டே கிடக்கிறது. ஒன்று குடும்ப வாழ்க்கையில் புருஷனோட போராட்டம், இல்லை மனைவியோட போராட்டம், இல்லை பிள்ளைகளோட போராட்டம், இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தினால் நம்ம நிம்மதியே போயிடுது. எத்தனை பேர் அப்படி நிம்மதி இல்லாமல் சில நேரத்தில் கஷ்டப்படுறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தேடுறத சரியாக தேடுங்க, அவசரப்படாதீங்க. கண்ணில் பட்டதெல்லாம் நல்லதுன்னு நினைக்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அது உள்ளே போனால் தான் தெரியும். அது உள்ளே போனால் தான் தெரியும். சில இதெல்லாம் தோற்றம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், வெளியில் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கணும் இது நல்ல செழிப்பான இடம். கண்களை தெளிவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கண்களை தெளிவாக்குன்னு ஜெபம் பண்ணுறானாலே சங்கீதக்காரன். ஏன் ஜெபம் பண்ணுறான்? வேலை வெட்டி இல்லையா? அவன் கண்ணு என்ன குருடா? இல்லைங்க, நான் நல்லா பார்க்கணுன்றான். நல்லதை பார்க்கணும், நல்ல வாழ்க்கையை பார்க்கணும், நல்ல சமாதானத்தை பார்க்கணும், சாவர வர நிம்மதியாக வாழணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனான வீட்டுக்குள்ளே எடுத்து விட்டு. இப்போ என்ன அந்த பழமொழி முழுசாக எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் சிஸ்டர். கரெக்டு தான், குத்துது குடையுதேன்னு கஷ்டப்படக்கூடாது. உண்மையை நான் சொல்கிறது. அதனால் ஆண்டவரே நாங்கள் தேடுறத சரியாக கண்டுபிடிக்கணும். இல்லைமே நான் முறைக்கிற மாதிரி இருக்கு. நல்லதை தேடுங்க, நல்லது ஆண்டவர் வச்சிருக்கிறார். அங்கே போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? வியாதி இல்லாத, சொல்லுங்க, பலத்தோடு இருப்பீங்க, ஆரோக்கியம் இருக்கும். சில இடங்கள் நமக்கு ஒரு மனநோயே வந்துடுது. சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அது மனநோயாகவே ஆகிடுது வாழ்நாளெல்லாம். என்னங்க, யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேர் ஏசா, ஒருத்தன் பேர் யாக்கோபு. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான். வீட்டு விஷயமெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும், வீட்டில் என்ன நடக்குது போன்னு. இன்னொருத்தன் காட்டையே சுற்றி வந்தான், வனாந்தரத்தையே சுற்றிட்டு கிடந்தான். கையில் வில்லு தூக்கிக்கிட்டு ஏதோ வேட்டையாடிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. அங்கே போனால் பாருங்க, ஒரு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான்.
ரெண்டுமே ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு மனநோவா இருந்துச்சான். இதான் வேலையில் போகிற வான தூக்கி வீட்டுக்குள்ளே விட்ட கதை. ரெண்டு எங்கேருந்தோ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டனுடைய வாழ்வில் என்ன பண்ணுது? யாக்கோபு யாருங்க? ஈசாக்கு யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் வந்து இப்போ எப்படி இருக்குதான்? வசனம் இருக்குது, மனநோவாய் இருந்தார்கள். அவன் கல்யாணம் பண்ண வந்த பொண்ணுங்க. அதனால் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை நல்லா பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை சரியான பாதை நடத்துங்க சொல்லி அதில் கூட சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் பார்க்கல வந்துச்சு, என்ன பண்ண தலையில் விடிஞ்சிருச்சு. இதில் வேற ஒரு சப்பை கட்டிக்கிறது. செஞ்சதே தப்பு. இப்போ வந்து நல்லா வலிக்கும் போது சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ அடிச்சாலும் வலிக்கலன்னு, அந்த மாதிரி தான் இப்போ வலிக்குது. ஆனால் வலிக்காத மாதிரி அப்படி நிற்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனியாவது நான் தேடுறது பிரயோஜனமாக இருக்கட்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல இடம், நல்ல சபை ஐக்கியம், அமைதியான இடம், சத்தமாக சொல்ல சந்தோஷம், மனமகிழ்ச்சி, வியாதியற்ற வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை, ஆரோக்கியமான சரீரம், வசதி, நெருக்கமற்ற சூழ்நிலை. இதான் விஸ்தாரம். நல்ல தாராளமாக வீடு கட்டுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு சென்ட்டுக்கு முக்குன்னு முக்கின்னு கிடக்கிறோம். நாங்கள் எனக்கு சமீபத்தில் ஒரு இடம் காட்டினாங்க. இந்த உள்ள சர்ச்சு கட்ட ஃபஸ்ட்டு இந்த தனலட்சுமி நகரில் ஒரு இடம் காட்டினாங்க. போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வீடு கூட கட்டியிருக்க முடியாது. நம்ம பிரதருக்கு தான் தெரியும், யோசுவாக்கு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் ஊழியம் செய்கிறோம், நெருக்கப்படக்கூடாது. விஸ்தாரமான ஒரு காரியம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன இடம், அந்த நேரத்தில் என் மனசில் கூட கிடைச்சா போதுமே அப்படின்லாம் யோசித்தோம். நானும் யோசுவாலாம் கிடைச்சா போதுமே எங்களுக்கு. ஆனால் என் ஆவியில் அதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நெருக்கமற்ற ஒரு சூழ்நிலை வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா விஸ்தாரமான தேசம் உண்டு. எல்லா காரங்களுக்கு கத்திர சோத்திரம் பண்ணலாமா? விஸ்தாரமாக வாழ்வோம். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கலாம். தேடுங்க, தேடுங்க, தேடினால் கண்டடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடாத வரை நீ சோம்பேறி. தேடாத வரை உன் வாய்க்கு போஜனம் கூட கிடைக்காது. அரிசியும் பருப்பும் வாங்கி வந்துட்டேன்னா சோறு ஆயிருமா? ஆக்கணும் சோத்த. ஆமேன். காய்கறிலாம் இருக்குது பிரதர், வீட்டில் இருக்கட்டும். குழம்பாக்கணியா? ஆக்கலை. பச்சை காய்கறியாக தின்ன முடியும்? எவ்வளோ தின்ன முடியும்? அதை குழம்பாக்கு. அரிசியை கொண்டு வந்து சோறு சம என்னங்க, அதானங்க சாப்பிட முடியும். அப்படிதான் வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தருவாராக. அப்போ நல்ல வாழ்க்கையை தேடுங்க. மூணாவது 2 தீமோத்தேயு 1:16-18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:16-18. நேசிப்போருவின் வீட்டாருக்கு, ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரங்க கட்டளையிடுவாராக. என்னது? இரக்கம் கட்டளையிடுவாராக. இரக்கம் கட்டளை. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற பண்ணினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். பவுல் சொல்றாரு, இந்த ஒநேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அந்த ஒநேசிப்போர் என்னை எப்படி கண்டுபிடித்தான்? அதிக ஜாக்கிரதையா. ஒரு மனுஷன் எனக்கு வேணும். அந்த மனுஷன் யாரு? தேவனுடைய மனுஷன். என் வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கணும். எலியா இருந்ததுனால தாங்க அவங்கெல்லாம் போய் எலியா கிட்ட எல்லாத்தையும் கேட்டாங்க. எலிசா ஒருத்தன் இருந்ததுனால தாங்க எல்லாரும், ராஜாக்கள் முதல் கொண்டு எல்லாரும் போனாங்க, இஸ்ரேல் மக்கள்லாம். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கணும். தேவன் விரும்புகிறாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில் இருந்தா நீ என்ன பண்ணுவ? நல்ல தேவனை அறிந்தவனா இருப்ப. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் உங்க வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, பவுல் எழுதுறாரு, அவன் என்னை அதிக ஜாக்கிரதை. எங்க இருக்கிறாரோ பவுல், அவரை சந்திச்சே ஆகணும். நான் அவர் கண்டிப்பா எனக்கு வேணும். அவருடைய ஆலோசனைகள் வேணும். அவர் எனக்கு சொல்லுவார் நிறைய சத்தியங்களை. நல்ல ஆண்டவரை குறித்து எனக்கு பேசுவார். அப்போ பவுலை போல தேவ மனுஷர்களை ஒநேசிப்போர் போல தேடினது போல நீங்க தேடுங்க. உங்க வாழ்க்கையில் அவங்களா தேவை.
உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு இருக்காதீங்க. என்னங்க, எனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாம் பார்த்துக்குவேன், அப்படி தேவன் விரும்பல. என்னதான் உங்களுக்கு அறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தேவ மனுஷனை தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிதா எவ்வளோ பெரிய வல்லவராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனை அனுப்புனார். ஏன் தெரியுமா? அவர்தான் தேவனுக்கும் மனுஷருக்குள்ள மத்தியஸ்தர், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவரை கொண்டு தான் எல்லாவற்றையும் சரி பண்ணுறாரு. அப்போ தேவன் அப்படி செய்கிறாரு. அதே போல தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ மனுஷன் வேணும், தேவ ஆலோசனைக்கு வேணும். ஒரு தேவ மனுஷன் இருந்தால் உங்களுக்கு தேவ ஆலோசனைகள் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஜெப உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய சில சத்தியங்களுடைய சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். அதனால தான் ஒனேசிப்போர் தேடுறான். ரோமாவில் பவுல் இருக்கிறார், சும்மா தேடலையா. எப்படி போட்டிருக்கு? அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி. அந்த காலத்தில் அட்ரஸ் கூட கிடையாது கையில். இப்போ அட்ரஸ் இருந்தே தேடுவோம். சிலர்லாம் வந்து அட்ரஸ் கேட்பாங்க, சார் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு. சரிங்க, ஊரை சொன்னாங்களே, ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. அப்புறம் என்னத்தை அதை வசிக்கிட்டு என்ன வெண்ணையாக வலிக்க போகிறீங்க? ஃபோனை எடுத்து பேச வேண்டியதானே. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நம்பரை கையில் வச்சுட்டு இந்த ஊர் எங்கே? இப்போ தான் ஃப்ரீயாக வந்துச்ச லொக்கேஷன். இப்போலாம் ரொம்ப ஈஸியாக என்ன போட்டாங்க. அப்போ லொக்கேஷனே இல்லாத காலம். அப்போ ஒனேசிப்போர் பவுலுக்கு ஒரு ஃபோன் அடித்து, ஐயா பவுல் ஐயா ஒரு லொக்கேஷன் போடுங்க. இப்போலாம் நம்மக்கிட்ட லொக்கேஷன் கேட்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேருக்கு லொக்கேஷன் வேறு ஃபோன் பண்ணி கேட்குறது, உங்களை பார்க்கணும், கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்புகிறீங்களா? நம்மளும் அனுப்புவோம், ஆனால் ஆளே காணும். ஏதோ வழி மாதிரி போயிட்டுக்குது. லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வரல. ஆனால் ஒனேசிப்போர் அப்படி இல்லை பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? பவுலை அவரை கண்டுபிடிக்கணும். நான் சொல்லுங்கள், அவரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பவுலை கண்டுபிடிச்சேன்னா என் வாழ்க்கையில் நிறைய எனக்கு வெளிச்சம் வேணும். அவன் ரோமாவில் தேடுறான். எவ்வளோ பெரிய பட்டணம் தெரியுமா ரோமாபுரி? அவ்வளோ பெரிய பட்டணத்தில் இப்போ உங்களுக்கு சென்னையில் ஒரு ஆளை கண்டுபிடினா முடிச்சு பண்ணிடுவீங்க. தாம்பரத்தில் இருப்பாரோ, சைதாப்பேட்டையில் இருப்பாரோ, பாரிஸில் இருப்பாரோ, எங்கே இருப்பாரோ தேடுமா இல்லையா? அவ்வளோ பெரிய பட்டணத்தில் அந்த காலத்தில் ஒரு அட்ரஸ் கையில் கிடையாது. ஆனால் பவுல் ரோமாபுரியில் இருக்கிறான்னு தெரியும். என்ன பண்ணுறான்? தேடி ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கிறவரை ஒனேசிப்பர் தூங்கலை, கண்டுபிடிச்சான். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நல்ல தேவ மனுஷனை கண்டுபிடிங்க. பவுல் அதே எழுதுறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிங்க. ஏன் அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. பவுல் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு எப்படி பிரசங்கிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் எங்களை அல்ல கிறிஸ்துவையே உங்கள் முன்பாக பிரசங்கிக்கிறோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரங்கள் என்ன கதை ஓடுது? சொல்லுங்க, என்ன கதை ஓடுது? அவங்கள பற்றி கதை தான். அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, என்னங்க இதே கதை தான் ஓடுது நிறைய நேரம். அதில் கொஞ்சமாச்சும் ஜனங்களுக்கு தேவையான சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக பிரசங்கம் பண்ணால் அப்படிப்பட்ட தேவ மனுஷனை இப்போ உலகத்தில் தேடுறது இல்லை. யாரை தேடுறாங்க? அவர் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போ பாருங்க ஒரு ஸ்டெப்பு, ஆடடாடா ஆனந்த பாபியே தோற்றுருவான். அவனே பாவம் இப்போ ஆட முடியாமல் கிடக்கிறான். இப்போ சமயத்தில் எங்கே ஒரு ஒரு கிறிஸ்டின் பாட்டில் ஆடி இருப்பான் பொழுது நம்ம ஆளுங்க உடனே குஷி ஆகிட்டாங்க. ஆனந்த பாபே ஆடுறாருயா, குமரி முத்து பிரசங்கம் பண்ணிட்டா போதும், குமரி முத்து பிரசங்கம் பண்ணுறாருயா. நக்மா வந்துட்டா போதும், நக்மா வந்துட்டாங்கய்யா.
அஹ்? அப்புறம் அது அங்கே போய் சொல்லும், நான் சும்மா கூப்பிட்டாங்க போனேன். இங்கே அதுக்குள்ளே கேசட்டாக வெளியிட்டுருவாங்க. பவுல் அந்த மாதிரி ஊழியெல்லாம் செய்யலை. ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது இதெல்லாம் பிரகடனப்படுத்திக்கிட்டு இல்லை. அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் இயேசுவை பிரதிபலிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கம் எப்படி இல்லை, நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படிப்பட்ட தேவ மனுஷனை தான் யார் தேடுறது? இன்னைக்கு அப்படி தேட சொல்லுங்களேன். நல்லா கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு சும்மா ஐயா வந்து ஆடிக்காரில் இறங்கினா தான் எங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் ஆடும். அவர் கோட்டு ஷூட்டு போட்டால் உங்களுக்கு என்ன? அவர் ஆடிக்காரில் வந்தார்னா பிஎம்டபிள்யூவில் வந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை ஒரு நல்ல தேவ மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல தேவனிடத்திலிருந்து ஆலோசனை தரக்கூடிய ஒரு தேவ மனுஷன் வேணும். அப்படிப்பட்ட தேவ மனுஷனை தேடி கண்டுபிடிங்க. வாழ்க்கையில் யார் யாரையோ தேடுறீங்க, சும்மா வேஸ்டான ஃப்ரெண்டுங்களை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுங்க உங்களை இன்னும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இருந்த நீங்கள் இப்போ அது கூட சேர்ந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறுது. ஒரே சினிமா பாடல் ஸ்டேட்டஸாக மாறுது. நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நல்ல கருத்துக்களை நான் கூட வரவேற்பேன். நல்ல வார்த்தைகளை, நல்ல வசனங்களை வரவேற்பேன். அது யார் சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் நம்மை வந்து வேறு வழியில் நடத்தக்கூடிய ஆட்களோட போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ மூன்றாவது நம்ம வாழ்க்கையில் யார் தேவை? நல்ல ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம். சொல்லுங்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம். அது யாரோட இருக்கணும்? நல்ல ஜெபிக்கிறவங்களோட, சபையில் கூட சரி, நல்ல விசுவாசிகளோட ஐக்கியமாக இருங்க. நல்ல ஜெபத்தில் உள்ளவங்களோட ஐக்கியமாக இருங்க. விசுவாசங்களோட ஐக்கியமாக இருங்க. இந்த கோல் சொல்லிக்கிட்டு புறங்கூறிட்டுகளோட போய் சேராதீங்க. புரியுதுங்களா? தனியாக உங்களை அப்படியே தனியாக கொண்டு வந்துடும். வா வா வா, நீ தான் வா, ரொம்ப நாள் தேட்டுக்கிறேன், எனக்கு ஜோடி இல்லை, நானும் எதாவது சொல்லணும், நாக்கு ஊறிக்கிட்டே இருக்குது எனக்கு. பார்த்தியா இந்த வாரம் பாஸ்டரு நான் பேசுகிறாரு பற்றியா? அவர் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம போடுற காணிக்கு தான். கொஞ்சம் அதெல்லாம் நம்ம கட் பண்ணணும்னு வச்சுக்க, அவர் சரியாயிருவார். அப்படியே சொல்லி உன்னையும் கெடுத்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மேயிற மாடை அது பாட்டுன்னு ஒழுங்காக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் மாடு கிட்ட சொல்லிட்டான்னு பொதுவாக ஒரு பழமொழியை சொன்னேன். அது பாட்டுன்னு ஒழுங்காக மேய்ஞ்சிட்டு இருந்தது வந்து நக்கிற மாடு ஒன்று பக்கத்தில் வரும், நக்கி நக்கி கெடுக்கும். இது சுகமாயிரும். நல்லா நக்கு, நல்லா நக்கு, நான் மேயறதை விட்டுறேன். வேண்டாங்க. அதெல்லாம் விட நமக்கு தேவை முக்கியம் என்னது? நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய ஜீவியம். அதில் என்னை யார் நல்லா கொண்டு போகிறாங்க, என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யார் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க, எந்த சபை, எந்த தேவ மனுஷன், அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எளிய மனுஷனாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய ஆள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர்கிட்ட நல்ல தேவனுடைய வெளிச்சம் இருக்குது, அவர்கிட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய பண்புகள் இருக்குது, நல்ல அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கற்றுக்கிறேன். அப்படி செய்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா சினிமா நடிகரையும் நடிகையும் தூக்கி வச்சுக்கிட்டு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஆண்டவரும் வேணுமா, இன்னொரு பக்கம் சினிமா நடிகையும் வேணுமா, சினிமா நடிகரும் வேணுமா? அப்படி இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ரோல் மாடலாக வைங்க, இல்லைன்னா நல்ல பவுலை போல தேவ மனுஷன் ரோல் மாடலாக வைங்க. நாலாவது, நல்ல எதிர்காலம் தேவை. மத்தேயு 13:44 வாசிங்க. மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒருத்தன் போயிட்டு ஒரு நிலத்தை வாங்குறானா? எப்படி வாங்குறான்? தனக்கு உள்ளதெல்லாம் விற்று. நம்மள அந்த என்ன சொல்லுவோம்? என்னப்பா பைத்தியமாக பிடிச்சிச்சு, ஏன் அந்த இடத்த விற்ற? இல்லைங்க, இன்னொரு இடம் வந்திருக்குது, அது ரொம்ப விலை அதிகம். ஆனால் அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. என்னது? அந்த நிலத்தில் ஒரு பொக்கிஷம் புதைந்து இருக்கிறது. அது அவனுக்கு நல்லா தெரியுது. அதான் நல்ல எதிர்காலம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல எதிர்காலம். நல்ல எதிர்காலத்தை தேடுங்க. நல்ல நல்ல கனவுகளோட, நல்ல தரிசனத்தோட, நல்ல விசுவாசத்தோட, நம்பிக்கை. நான் இப்படி தான் வாழ்வேன், யோசேப்பு மாதிரி இருக்கணும் நீங்கள். அவன் தான் வாழ்க்கையை நல்ல கனவு கண்டான் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு வர்ற கனவெல்லாம் எப்படி இருக்குது? யாராவது பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்குது, யாராவது பிடிச்சி மிதிக்கிற மாதிரியே இருக்குது, யாராவது கண்ணை நோண்டுற மாதிரியே இருக்குது. அந்த கனவுகளை விட என் எதிர்காலம் எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது.
அந்த மாதிரி கனவுகளை காணுங்க, தப்பு இல்லை. தேவன் அதெல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். இவன் பார்க்குறான் அந்த நிலத்தை. நான் என்கிட்ட இருக்கிற வீடு வாசல் நிலத்தை விற்றா கூட இந்த மாதிரி ஒரு நிலம் கிடைக்கவே கிடைக்காது. காரணம், அதை விட பல மடங்கு ஆசீர்வாதமான பொக்கிஷம் அதுக்குள்ள புதஞ்சு இருக்குது. அது என்னது தெரியுமா? தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிற நல்ல எதிர்காலம். உலகம் எதிர்காலத்தை வச்சிருக்குது. அதை நம்பி போனோம்னா அங்கே ஒன்றும் பெருசாக கிடைக்காது நம்மளுக்கு. இன்னாதான் நீங்கள் ஓடி 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 உழைச்சி, ஆண்டவர் வேண்டாம், எனக்கு சர்ச்சை வேண்டாம், நீ பணம் பணம் பொருள் பொருள், நீ ஓடி 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 நீ எதையோ மேன்மை பாராட்டி, சுய இச்சைகளை மேன்மை பாராட்டி, சுய விருப்பங்களை மேன்மை பாராட்டி நீ ஓடினாலும் ஒரு நாள் களைத்து உட்காரும் பொழுது உன்னை சுற்றிலும் வெறுமைதான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விற்று பரவாயில்ல, இதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் பெற்றுக்கொள்ளுகிற இந்த பொக்கிஷமுள்ள ஒரு நிலத்தை நான் உடையவனானால் என் எதிர்காலம் எனக்கு நன்றாக பிரகாசமாக இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் தெரியுங்களா? ரூத்து தான். அவ ஒரு மோவாபிய பெண். மாமி நகோமியோட பெத்லெகேமுக்கு வர்றா. 2 பேருக்கும் சாப்பிடக்கூட வழி கிடையாது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நகோமின் பிள்ளைகளாம் இறந்துட்டாங்க. மருமகளை விதவையாக இருக்கிறா. இப்போ சாப்பாடு கூட கிடையாது. ஆனால் ரூத் என்ன தெரியுமா செய்தா? மாமி கிட்ட, நான் போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். உடனே மாமியார் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா, போமா உனக்கு நல்லா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவள் போய் சரியாக நின்ற இடம் யாருடைய இடம் தெரியுமா? போவாசின் நிலம். ஆமீன் சொல்லுங்க. அவள் போய் சரியாக தன் கதிர்களை பொறுக்கின இடம் யாருடைய இடம்? போவாசின் இடம். ஏன் தெரியுமா? போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறான். நீங்கள் நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட தேடுங்க. அவர் கதிர்களை பொறுக்கி கொண்டு வரும்பொழுது மாமியார் கேட்குறான், யாருடைய நிலத்தில் பொறுக்கினாய்? எங்கே கிடைத்தது? அவர் சொல்றா, போவாஸ் என்பவருடைய நிலத்திலிருந்து எடுத்தேன். அங்கே எனக்கு நல்ல சகாயம் கிடைத்தது. அங்கே என்னை பராமரித்தார்கள், அங்கே என்னை பாதுகாத்தார்கள். அப்போ சொல்றா, நீ மீண்டும் அந்த நிலத்துக்கே போ. அந்த போவாஸ் உன் வாழ்க்கைக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்க. அந்த போவாஸ் உன் வாழ்க்கைக்கு தேவை. ஒருவேளை உன்னுடைய ஒரு காலம், ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டதா இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறான். விசுவாசி. ஆமேன் சொல்லுங்க. எங்கேயோ ஒரு விஷயத்தில் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அதோடையே முடங்கி கிடப்பது தேவன் தந்த விசுவாசம் அல்ல. ஏதோ ஒன்றினால் நான் நஷ்டப்பட்டு விட்டேன், நான் இழந்து விட்டேன், அதை நினைச்சு காலம்புள்ள அழுதுகிட்டு அதுக்கு ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசு என்கிற ஒரு போவாஸ் இருக்கிறார். அவரே உன் நல்ல எதிர்காலம். அல்லேலூயா. அதனால தான் அந்த போவாசின் இடத்துல மறுபடியும் அனுப்பும் பொழுது, நீ போய் போவாசின் இடத்துல சொல்லு, உன் போர்வையால் என்னை மூடிக்கொள்ளும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ஆதரித்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரை சொல்லணும், என்னை ஆதரித்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரை என்னை ஆதரித்துக் கொள்ளுவீராக, என்னை ஆதரித்துக் கொள்ளுவீராக சொல்லணும். ஆமென். அப்பதான் போவாஸ் சொல்றான், நீ குணசாலியா இருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்ல எதிர்காலத்தை நல்ல குணசாலிகள் தேடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், எனக்கு ஆண்டு வச்சு நல்ல எதிர்காலம் இருக்குது. மனுஷர் 1000 வேணா சொல்லிட்டு போட, என்ன வேணா சொல்லிட்டு போட, எனக்கு கவலை கிடையாது. என் எதிர்காலம் யார் தீர்மானிக்கிறா? உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை கூட நீங்கள் பெருசாக பிளான்லாம் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்ககிட்ட இருக்குது, அதை நல்லா சரியாக நீங்கள் நடத்துவீங்க. ரூத் எதிர்பார்த்தாலா போவாஸை சந்திப்போன்னு? அந்த நிலம் போவாஸ்ன்னு அவளுக்கு தெரியுமா? அதுக்கப்புறமா தான் தெரியும் இது யாருடைய நிலம், போவாஸுடைய நிலம். அவன் நல்ல பண்புள்ளவன், நல்ல சரியான ஒரு நல்ல மனிதன். அவனை சரியா போய் என்ன செய்கிறா? ரூத் சேர்ந்து அடைகிறாள். அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் தாவீது. அந்த தாவீது வந்த வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் ரூத்துடைய பேர் சரித்திரத்தில் வருது. எங்கே பிறந்தவள்? மோவாபிலே பிறந்த தேசத்து பெண் அவள். நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம் முக்கியம் இல்லைங்க. நம் எதிர்காலம் யாரால் கொடுக்கப்படுதான் முக்கியம். எதிர்காலம் யாரால் வருகிறது? எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை நான் தேடணும். என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். சும்மா ஆளை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. சிலது வெளியில் பார்க்கிறதுக்கு ஆடு போன்ற உருவம், உள்ளே ஓநாய்கள் இருக்கிறது. ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களின் உருவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுது? நிறைய இன்னைக்கு ஆடுகளின் தோலை போர்த்தி கொண்டு வருகிறது இயேசு சொல்கிறாரு. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் இயேசு சொல்கிறாரு. சும்மா கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு இருக்காதீங்க. அப்படின்னா கரெக்ட் தானே? கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அது இல்லை வாழ்க்கை. இஸ் பெஸ்ட் ஃபியூச்சர்.
தேவன் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தின் வழியை காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நானும் ஒரு ரூத்தை போல நல்ல எதிர்காலமாக போவாசை கண்டடைவேன் சொல்றவங்கள கரங்களை ஊத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஓனேசிப்போரை போல நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனை கண்டடைவேன் சொல்ல கரங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜனங்கள் போய் நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடைந்து அமெரிக்கையும் நல்ல வியாதியற்ற ஆரோக்கியமான ஒரு நல்ல விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தது போல கண்டு நாங்கள் தேடுவோம்னு சொல்லுங்க. பவுல் எழுதினது போல ஜீவனுள்ள தேவனை தடவியாக கண்டுபிடிப்போன்னு சொல்லி ஆண்டவர் தேடுவோன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம். இதை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். ஆமென். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில். நம்ம பணம், பொருள், நிலம், வீடு, வாசல், வசதி, நல்ல நண்பர்கள். ஐயோ, எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா பிரதர்? எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன். ஒரு காலம் வரும்பொழுது எதுவுமே இல்லாமல் போகும். ஆனால் இந்த உறவு உன் வாழ்க்கையில் கடைசி வரை வரும். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் தேடி கண்டுபிடிக்கணும். இது என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். நான் தேடுவது எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் ஜீவனுள்ள தேவனை தேடியே அதை கண்டுபிடிக்கணும். அவர் சார்பில் நிற்கணும். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை தேடணும், நல்ல எதிர்காலத்தை தேடணும். என்னை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.